வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு சில யூடியூப்பில் இருக்கிற கமெண்ட்ஸ்க்கான கமெண்ட்ஸ் கன்சிடரேஷன் சொல்லலாம். அதாவது ஆம், என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னா, சார் நீங்கள் கொஞ்சம் ரூடாக இருக்கீங்க, அக்ரஸிவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்தது. நான் அதை பார்த்தேன். அதை ஐ எம் கன்சிடரிங் தட். எஸ், ஓகே. ஃபஸ்ட்டு என் சைட்லேருந்து அந்த மாதிரி இருந்திருந்தா ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் டு அட்மிட் இட் அண்ட் ஐ ஹாவ் டு சே சாரி அப்படின்றது. ஆனால் நான் ஏன் அப்படி இருந்தேன் அப்படின்றதுக்கும் ஒரு விளக்கம் இருக்குல்ல, அந்த ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ, என் சைட்லேருந்து ஒரு விளக்கம், அதை நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு அக்ரெசிவாக இல்லை. நான் வந்து ரொம்ப வருஷமாகவே அக்ரெசிவாக தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கோவப்படுற ஆள் தான் நான். அது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நாங்கள் கௌசிக கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கௌசிக கோத்திரம்ன்றது என்னென்னா கொஞ்சம் கோவ குணம் இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க, பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அது தெரியாது, அதெல்லாம் உண்மையா பொய்யா, மீன்ஸ் லைக் அப்படி அந்த கோத்திரத்துக்கு அது இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் இருக்கிற ஆள் தான் நான். இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸில், ஏதாவது இப்போ ஆன்லைன் ஜூம்லேயே இப்படி இருக்குன்னா, இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸில் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்றது எனக்கு நினச்சி பார்த்தா எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ நான் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தேன், இப்போ வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன். எஸ், இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நான் கொஞ்சம் கோவப்படுறதுக்கு காரணம் என்ன, ரூடாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பசங்க டிசிப்ளினாக இருக்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்குது. நான் வந்துட்டு எல்லாரையும் திட்ட போகிறது கிடையாது. நான் வந்து இப்போ நல்லா படிக்கிற பசங்களை நான் ரொம்ப 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 கம்மியாக தான் திட்டுவேன். திட்டவே மாட்டேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நல்லா படிக்கிற பசங்களை, ரொம்ப சுமாராக படிக்கிற பசங்களை தான் வெளுத்து வாங்கிடுவேன். அதாவது கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு 1 hour நான் மாங்குன்னு பாடம் நடத்தினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிம்பிளான கேள்வி கேட்டால், கணக்கு டீச்சரா நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னா எனக்கு செம்ம கோவம் வந்துடும். 1.5 மணி நேரமா நான் மாங்குன்னு நடத்திருக்கேன். ஒரு ஒரு சாதாரண விஷயம் கேட்டா உனக்கு சொல்ல தெரியலன்னா நான் என்னத்தடா சொல்றதுன்ற மாதிரி செம்மையா கோவம் வந்துடும். இன்ஃபேக்ட் இந்த தடவை நான் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல கூட அந்த ஒரு விஷயத்தை தான் பயங்கரமா கோவப்பட்டிருந்தேன். அந்த ஒரு விஷயத்த சொல்றது தான். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு, சில டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு 7 மாசம் 8 மாசம் படிக்கிறாங்க, ஒரு சப்ஜெக்ட் கூட 100 மார்க்ஸ் டெஸ்ட் கூட ஒழுங்கா எழுத மாட்டாங்க. அதுனும் போது என்னடா இது, ஆல்ரெடி 3 வருஷம் அவன் பிகாம் படிச்சிருக்கான். பிகாம்ல 3 வருஷம் என்ன படிச்சான், இந்த இன்டர்ல இருக்கிற போர்ஷனை தான், ஃபவுண்டேஷன்ல இன்டர்ல இருக்கிற போர்ஷனை தான் அவன் 3 வருஷம் படிச்சிருப்பான். அதுவும் அக்கௌண்ட்ஸ், வேற சப்ஜெக்ட்னா கூட கிடையாது. அக்கௌண்ட்ஸ்னும் போது அதுல கூட அவங்க நல்லா படிக்கல, மார்க் வாங்கும்போது இல்ல. அதே மாதிரி லாலாம் எழுதவே தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ்லாம் தத்தக்காப்பத்துக்கான் இருக்குது. ஏதாவது எஸ்டர்டே ஐ வில் கம் அப்படின்ற மாதிரி வாங்க, டுமாரோ ஐ கேம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இங்கிலீஷ்ல. அந்த இங்கிலீஷ்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொமட்டின் வரும்ன்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். அவங்க வந்து இத்தனைக்கும் அவங்க இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிச்சிருப்பாங்க, தமிழ் மீடியத்துல தான் படிக்கல. அவங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ சிபிஎஸ்இ ஸ்கூல்லயோ 12 வருஷம் 13 வருஷம், அதாவது 1 to 12 பிளஸ் அந்த எல்கேஜி யூகேஜி, ஸோ 14 வருஷம் படிச்சுட்டு நீங்க ஒன்னே கேட்கலாம், இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் பட் நாட் அ நாலேஜ். அப்புறம் எந்ததுக்கு நம்ம வந்து வருஷத்துக்கு 50,000 60,000 செலவு பண்ணி படிக்க வச்சோம்? யோசிச்சு பாருங்க. வருஷத்துக்கு 50, அப்ப நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாமே, கார்பரேஷன் ஸ்கூல்ல ஃப்ரீ தானே. கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்த பசங்க இந்த அளவுக்கு மோசமா இருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். வருஷத்துக்கு 40,000 50,000 60,000 கட்டி படிச்ச பசங்க, அதுக்கப்புறம் 3 வருஷம் பிகாம் படிச்ச பசங்க எழுதுறது பார்த்தா ஐயோன்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ நான் வந்து கோவப்படாம என்ன பண்ண முடியும், எனக்கு சொல்ல தெரியல. இந்த மாதிரி இங்கிலீஷ் சொதப்புவாங்க, எழுத மாட்டாங்க, படிக்க மாட்டாங்கன்னும் போது, அதுவும் இதெல்லாம் பண்ணுவீங்களா, நான் இப்படிதான் இருப்பேன்னு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பேன், நான் கொஞ்சம் டிசிப்ளின் வேணும்னு எதிர்பார்ப்பேன், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கணும்னு எதிர்பார்ப்பேன், நிறைய டெஸ்ட் வைப்பேன். இதெல்லாம் ஓகேவான்னு கேட்டுதான் சேர்த்துக்கிறது. அதனாலயே நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 80% கீழே மார்க் எடுத்த பசங்களை நான் சேர்த்துக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு கோவம் வந்துருது, அக்ரஷன் ஆயிடுறேன்றதுனாலதான் அதை சேர்த்துக்கிறது இல்லை. அதையே சொல்லுவாங்க, யூ ஆர் பாலிஷிங் த டைமண்ட்ஸ்ன்னுவாங்க. எனக்கு புரியவே இல்லை. 80% பயங்கரமா படிக்கிற பசங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போ 95% எடுக்கிறவன் 93% எடுக்கிறவன் என்ன? அப்ப இவன் டைமண்ட் 80% எடுக்கிற பையன் டைமண்ட்னா அப்ப அவன் யாரு? அவன் பிளாட்டினமா, ரூபியா, அவன் என்ன, அவன் கணக்கே எனக்கு தெரியல. சோ நானே 80% ஓகேன்ற பர்சன்டேஜ் தான். ஏன்னா இந்த காலத்து பசங்க நல்லா படிக்கிற பசங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 600க்கு 560 570 மேல எடுக்கிற பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? ஓகே, ஆனா அவங்க என்கிட்ட சேர்றது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஆன்லைனா நிறைய பசங்க பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது இல்லை. உண்மையா சொல்ல போனா விரும்புறது இல்லைன்றதோட புரிஞ்சுக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா நான் எக்கச்சக்கமா ரிசல்ட் கொடுக்குறேன், எக்கச்சக்கமா டெஸ்ட் வைக்கிறோம், எல்லா கிளாஸும் ஃபுல்லா முடிக்கிறோம். அதுவும் 1.5 மாசத்துக்கு முன்னாடியே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நாங்க முடிச்சிருக்கோம். 1.5 மாசத்துக்கு முன்னாடி முடிப்போம் எல்லாம். இப்போ செப்டம்பர் 25 இன்டர் பேட்ச்லாம் நான் 2 மாசத்துக்கு முன்னாடி முடிப்பேன், எழுதி தரேன்.
ஓகே, அந்த அளவுக்கு வி ஆர் பிளானிங். ஸோ ஒன்றும் பார்த்து பார்த்து பண்றோம். ஆனா மக்களுக்கு இந்த கொரோனா டைம்ல ஸ்கூல்ல பண்ண காமெடி இருக்கே, ஆன்லைன்ல பண்ண காமெடி இருக்கே, அதனால ஒரு அவர்ஷன் வந்துருச்சு ஆன்லைன்னா. ஸோ உண்மையான ஆன்லைன்னா என்னன்னு புரிஞ்சுக்காதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சேரல தான் உண்மை. சரி, ஓகே, அதை தள்ளி வைப்போம். எனக்கு என்னன்னா, சரி ஓகே, டிசிப்ளினா இருக்கிற பசங்களை மட்டும் நம்ம சேர்த்துப்போம். நம்ம வந்து எல்லாரையும் சேர்த்துக்க தேவையில்ல, நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், நம்ம க்ரௌடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். நமக்கு ஒரு 35-40 ஸ்டூடெண்ட் இருந்தா போதும், அந்த க்ரௌடுக்குள்ள நம்ம இருப்போம், பார்த்து பார்த்து சேர்ப்போம். அப்ப பார்த்து பார்த்து சேர்த்த பசங்களே இப்படி பண்றாங்கன்னா எனக்கு கோவம் வருது. ஓகே, என்னடா இது, நம்ம சேர்த்துக்கிட்டதே கொஞ்சமான பசங்க தான், அந்த கொஞ்சமான பசங்கள்லயே இப்படி வந்துட்டு இன்டிசிப்ளினா இருக்காங்களே அப்படின்னு கோவம் வருது. பிளஸ் டெஸ்ட் எழுத சொன்னா வந்துட்டு எழுத மாட்டாங்க நிறைய பேர். மீட்டிங்க்கு கூப்பிடுவேன், சண்டே மீட்டிங் கூப்பிடுவேன், வாங்க பேரண்ட்ஸ்லாம் என் கூட பேசுங்கன்ட்டு வரமாட்டாங்க. பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வெறும் காசு கட்டுறதோட சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்க என்ன படிக்கிறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. நான் கூப்பிடுவேன், வாங்க வந்து என் கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் ஜூம்ல வைப்பேன். 2 months once or 1.5 months once அந்த மாதிரி வைப்பேன். அதுக்கு நிறைய பேர் வர்றது கிடையாது. பசங்க என்ன படிக்கிறாங்கன்னு கேட்கறது கிடையாது. எப்படி மார்க் வாங்குறாங்க, ஏன் மார்க் குறையுது, என்ன பண்ணா சரியாகும். நாங்க எவ்வளவோ பிளான் பண்றோம், இந்த ரிவிஷன் அந்த ரிவிஷன் வச்சு என்னென்னவோ பண்றோம். ஓகே, ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறோம். சரி ஓகே, லைவை மிஸ் பண்றியா, சரி ரெக்கார்டட் சேர்த்து எடுத்துக்கோ. லைவ்ல உனக்கு அந்த ஸ்பீடு பத்த மாட்டேதா, சரி கூட ரெக்கார்டட் சேர்த்து எடுத்துக்கோ. லைவ் அட்டன் பண்ணு, ரெக்கார்ட் என்னென்னவோ பண்றோம். ப்ளஸ் ஹைலி இன்டராக்டிவ் கிளாஸ் வைக்க ட்ரை பண்றோம். சரி ரெக்கார்ட் எடுத்தியா, அதுக்கப்புறம் திருப்பி லைவ்ல ரிவிஷன் வா, என்னென்னவோ ட்ரை பண்ணியாச்சு. ஓகே, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாமும் செவிடங்காதுல சங்குதுற மாதிரி அந்த பசங்களுக்கு ஃபீல் ஆகுது. மீன்ஸ் அப்படிதான் இருக்குது, கண்கடத்துக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரன்ற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா செவிடங்காதுல சங்குதுற மாதிரி இருக்கும்போது அப்படியே கோவம் வருது. ப்ளஸ் இது என்னன்னா, நம்ம வந்து டீச்சிங் வந்து ஒரு பேஷனா பண்றோம், டீச்சிங்கை ஃபுல் டைமா பண்ணல. எல்லா டீச்சர்ஸுமே, என் டீச்சர்ஸ் வந்துட்டு, என்னோட குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே we are all practicing chartered accountants. அப்படின்னா டீச்சிங் மட்டுமே எங்களுக்கு ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் கிடையாது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் நாங்கள் கிளாஸ் எடுப்போம். மற்ற நேரம்லாம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 hour 14 hour ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, நான் மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 14 hours நான் ஒர்க் பண்ணுறேன்னா, அதில் நான் ஒரு 3.5 to 4 hours தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். மற்ற நேரம் பூரா நான் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறேன். ஸோ அப்போது இவ்வளோ நாங்கள் பண்ணுறோம் போது என்னென்னோ ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு ரிசல்ட் வரணும், ரிசல்ட் வரல, ஆர் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு பசங்க ரெடி இல்லை, பேரண்ட்ஸும் ரெடி இல்லைன்னும் போது பசங்க ஒழுங்கா படிக்கிறாங்களான்னு கேட்க மாட்டாங்க. நாங்கள் என்னதான் பண்றது, எவ்வளவோ உழைக்கிறோம். 2 சைடும் வரணும் இல்லை. இப்போ ஸ்கூல்ல வந்து மிஸ் சொல்லி தருவாங்க, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் என்ன படிக்கிறாங்க, என்ன ஏது, ஏன்டா மார்க் குறைஞ்சிட்டு கேட்கணும். எனக்கு தெரியாது, நான் பார்க்க மாட்டேன், அதுதான் நான் ஃபீஸ் கட்டுறேன்ற மாதிரி சொன்னா, சரி நான் படிப்பு சொல்லித்தர சொல்லல, என்னடா படிக்கிற, ஏன்டா மார்க் கம்மியாகுதுன்ற ஒரு 2-3 கேள்வி கேட்கணும்ல. அதை கூட சில பேரண்ட்ஸ் கேட்கறது இல்லை. அங்கதான் எனக்கு கொஞ்சம் நான் ஃபீல் பண்ண, லைக் நான் அக்ரெசிவா ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. எஸ், அதையும் நான் தடுத்துக்கணும். அதாவது நான் இந்த 2K கிட்ஸோட பேரண்ட்ஸு நான் புரிஞ்சுக்கல. ஏன்னா நான் எங்க அம்மாவை பார்த்து தான் பேரண்ட்னு பார்த்து வளர்ந்தேன். எங்க அம்மா எப்படி என்ன பேரண்டிங் பண்ணாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் கூட எப்படி கேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்து வளரும்போது அப்போ நான் எதிர்பார்க்குறேன், ஓகே ஒரு அம்மா ஒரு அப்பா இப்படி இருக்கணும், கொஞ்சம் பசங்க கூட படி. ஆனால் அது மாதிரி எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. நான் எல்லா பேரண்ட்ஸையும் சொல்லலை. லைக் எனக்கு 100ல ஒரு 60 பேரண்ட் வந்து நல்ல பேரண்ட்ஸ் நான் பார்க்குறேன். லைக் பசங்களோட படிப்புல அவங்க அக்கறை செலுத்துறாங்க. அவங்க சொல்லிலாம் தர தேவையில்லை, அவங்க யாருமே சிஏ கிடையாது. நான் சொல்றது 99% என் ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மா சிஏ கிடையாது. ஸோ அவங்க சொல்லி தர போறது இல்லை. அவங்க என்னன்னா என்ன படிக்கிறாங்க, ஓகே ஏன் அக்கௌண்ட்ஸ்ல மார்க் கம்மியாச்சு, ஏன் லால மார்க் கம்மியாச்சு, சார்கிட்ட பேசுவோம், வா டிஸ்கஸ் பண்ணுவோம், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன தெரியல பேசுவோம். அந்த மாதிரி எனக்கு பேரண்ட்ஸோட ஈடுபாடு தேவைப்படுது. அப்படி வராத போது எனக்கு அங்க கோவம் வருது. அதே மாதிரி பசங்களும் எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு என்ன புரியல. நான் வந்து ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் கொடுக்கணும்னா கூட நான் பசங்களோட பிரதிநிதின்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருப்பேன். ஒரு பேட்ச்க்கும் நான் 3-4 ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருப்பேன். அந்த பிரதிநிதி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் டெஸ்ட் சீரிஸே கொடுப்பேன். அந்த பிரதிநிதி சொல்லணும் எனக்கு, சார் எங்களுக்கு இது கம்ஃபர்டபுள். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேர் 3 பேர் நான் வச்சிருப்பேன். அந்த பசங்க வந்து எல்லா பசங்க கூடயும் கன்சல்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸே அனௌன்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அதாவது உங்ககிட்ட கேட்டு எப்ப டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் டெஸ்ட் சீரிஸ் வச்சதுக்கு அப்புறம் நான் எழுத மாட்டேன் அந்த டேட்லன்னா எனக்கு கோவம் வரும். பிளஸ் எழுதினாலும் மொக்கையா எழுதினா கோவம் வரும். அதாவது நான் ஒரு 100க்கு 50 தான் கேட்கிறேன், 50 55 மேக்ஸிமம் 60 இவ்வளவு போதும். அதுக்கு மேலன்னா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. 60 மார்க் வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா 28, அதுல 28னா கொடுமை என்னன்னா 30 மார்க் அப்ஜெக்டிவ். அப்போ 30 மார்க் நான் ஏபிசிடி கொஸ்டினுக்கு வரேன். இப்ப நாங்கெல்லாம் படிக்கும்போது எங்க அப்ஜெக்டிவ், எல்லாத்தையும் டிஸ்கிரிப்டிவ், எல்லாத்தையும் வாங்கு எழுதணும். இதுல ஹேண்ட் ரைட்டிங் சரி இல்லைன்னா நான் என்னதான் சூப்பரா இருந்தாலும் 4 மார்க்கு 2 மார்க் தான் போடுவாங்க.
ஸ்ட்ரெயிட்டாவே 2 மார்க் போயிடும் ஒரு கொஸ்டின்லயும். 50% தான். நான் என்னதான் 100 மார்க்ஸ்க்கு ஃபுல்லா எழுதினாலும் 50 மார்க் தான் வரும். ஆனா இப்ப எம்சிக்யூ 30 மார்க், 30க்கு 30 அடிக்கலாம் உனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்ததுன்னா. ஸோ இப்போ கொஸ்டின்ல மார்க் போறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. டிஸ்கிரிப்டிவ்ல 70 மார்க் இருக்குன்னா அதுல 35 வந்துருச்சுன்னா, இங்க ஒரு 25 மார்க் வந்துச்சுன்னா ஷார்ட் பாஸ் 55 மார்க் வாங்கிடலாம். இதை கூட வாங்க முடியலன்றதான் கோவம். சொல்லி கொடுத்து, அதாவது ஒரு பேட்ச்ல இருக்கிற ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அந்த 30 பேருக்கும் நம்ம தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஆனா இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஓகே படிக்கிறது இல்ல, போடுறது இல்ல, டெஸ்ட் எடுக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, ரொம்ப இன்டிசிப்ளின் இருக்கும்போது கோவம் வந்துடுது. எஸ், கோவம் வரக்கூடாதுதான். பட் வேற வழி இல்லையே, என்னதான் பண்றது? நான் வந்து நேர்ல பார்த்து திட்ட முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பேரண்ட்ஸும் அடிக்க போறது இல்ல, டீச்சர்ஸும் அடிக்க போறது இல்ல. அப்போ கோவப்படுறது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒர்த், அதுவும் கெட்ட வார்த்தையில திட்ட போறது இல்ல, என்னடான்னு தான் சொல்ல போறோம். ஓகே, அந்த அவ்வளவு கூட நான் பண்ண முடியல, பண்ணக்கூடாதுன்னா இவங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குதேன்றதுதான் என்னோட ஆதங்கம். எப்படிதான் கொண்டு வருது பசங்களை, எப்படிதான் கொண்டு வருது? சோ நீங்க உடனே கேட்கலாம், மத்த அகாடமியில கொண்டு வரலையான்ட்டு. நீங்க ஓப்பனா சொல்லுங்க, யார் டினாமினேட்டரை ரிலீஸ் பண்றாங்க? ஒரு 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 அகாடமியில இவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. இப்போ வந்து நான் சொல்றேன், என்கிட்ட வந்துட்டு ஒரு அட்டம்ப்டுக்கு முன்னாடி இப்போ ஜனவரி 25 எக்ஸாம் பசங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா 62 பேர் எழுதியிருக்காங்க எக்ஸாம். ஃபர்ஸ்ட் குரூப் இவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க, செகண்ட் குரூப் 14 பேரோ 15 பேரோ எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் ஓப்பனா சொல்றேன். இப்போ நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது 4th அன்னைக்கு. நான் வந்து சொல்லுவேன், 2 குரூப்பை சேர்த்து எழுதினது 13 பேர், அதுல இவ்வளவு பேர் பாஸ். ஒரு குரூப் மட்டும் எழுதினது 60 பேர், அதுல இவ்வளவு பேர் பாஸ் நான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி ஒரு அகாடமிலையும் டினாமினேட்டர் நியூமினேட்டர் சொன்னாங்கன்னா அப்போ தெரிஞ்சிடும் அக்ரஸிவா இல்லாம கூட செமையா ரிசல்ட் கொடுக்க முடியுமா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா நான் பாக்குற வரைக்கும் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட கேட்கறேன், ஓகே நான் அது மாதிரி எதுவுமே இல்லை சார், உங்களை மாதிரி ஃபாலோ அப் யாருமே பண்ண மாட்டாங்க, ஆனா என்னால உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, பிகாஸ் நான் ஆல்ரெடி 1 லட்ச ரூபா கட்டிட்டேன், 80,000 ரூபா கட்டிட்டேன், அதனால திருப்பி வந்து உங்ககிட்ட படிக்க முடியாது, நீங்க எனக்கு ஜஸ்ட் மென்டாரிங் மட்டும் பண்ணுங்கலாம் நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், சி எனக்கு இருக்கிற டைமே இத்ரூன் டைம் தான். இந்த டைமுக்குள்ள நான் இவனை பார்க்கணும், பிளஸ் ஐசிஐல எப்படி கொஸ்டின்ஸ் வரும். சி இப்போ நான் ஓல்டு சிலபஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் கொண்டு போய் கொடுக்க முடியல இவங்களுக்கு, உட்காந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும், எவ்வளவு தலைவலி தெரியுமா, பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தனுக்கு வந்து இவ்வளோ பண்ண முடியுமான்றது யோசிங்க. சி ஐ ஹவ் ரிட்டன் லைக் 21 புக்ஸ், 21 புக்ஸ் அப்டேட் பண்ணணும். ஓகே, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இப்போதான் அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகுது. நான் அந்த குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியும் நாங்கள் தனி கொடுத்தனத்துல இருந்தோம். குழந்தை பிறந்து 6-7 months வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க, திருப்பி எங்கள் வீட்டில் வந்துடும். இப்போ நாங்கள் தனி கொடுத்தனத்துல இருக்கணும். ஸோ நான் குழந்தைய பார்த்துக்கணும், குழந்தைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் தான் நான் கிளாஸுக்கு வர முடியும். ஸோ எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், ஆஃபீஸ் பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், புக்ஸ் எழுதணும், பேப்பருக்கு செட் பண்ணணும். அதுவும் சாப்டர் வைஸ் டெஸ்ட் புதுசா செட் பண்ண பேப்பர் இந்த அட்டெம்ப்ட் கொடுத்த பேப்பர் எல்லாமே புது பேப்பர். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த பேப்பர் கிடையாது, புது கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ சாப்டர் வைஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் 100 மார்க்ஸ் டெஸ்ட், அதை கரெக்ஷன் பண்ணணும். சி எவ்வளவு விஷயங்கள் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க பார்க்கணும். இதுக்குள்ள இந்த இன்டிசிப்ளின் பீப்புளை வச்சுக்கிட்டா கோவம் வராம என்ன பண்ண முடியும் அப்படின்றதுதான். ஸோ என்கிட்ட படிக்கிற, உண்மையை சொல்ல போனா அந்த யூடியூப்ல கமெண்ட் போடுறவங்க யாரும் என் பசங்களோ என் பேரண்ட்ஸோ கிடையாது. ஆர் மேபி ஒரு பேரண்ட் இருந்திருக்கலாம், அவுட் ஆஃப் சோ மெனி பேரண்ட்ஸ் ஒரு பேரண்ட் கமெண்ட் போட்டிருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் போட்டிருக்கலாம். மற்றவங்க கமெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியிலேருந்து வரவங்க தான். அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, நாங்கள் எப்படி கிளாஸ் எடுக்க போறோம் ஒன்றும் தெரியாது. அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட யூடியூப்ல வந்து 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 80,000 பேர் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. என்கிட்ட இன்டர்ல May 25 இப்போ படிக்கிற பசங்க 26 பேர் இருப்பாங்க மிஞ்சி போனா. September 25ல ஒரு 25 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ என் பேட்ச் சைஸே இன்டருக்கு அடுத்த 2 அட்டெம்ப்ட்டுக்கு 50 பேர் தான். ஸோ என்னோட யூடியூப்ல 1500 வியூ போகுதுன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு லைக் நோ தே ஆர் ஜஸ்ட் ஜென்ரல் சப்ஸ்கிரைபர். ஸோ நான் ட்ரெயின் பண்ற பசங்களுக்கு தெரியுது என்னை பத்தி, பிகாஸ் டே அண்ட் டே அவங்க என்ன பாக்குறாங்க, நான் எவ்வளவு உழைக்கிறேன், அவங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்கறேன்றது அவங்களுக்கு தெரியுது. இப்போ வெளியில இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. இப்போ உங்க அப்பா வந்துட்டு எவ்வளவு உங்களுக்காக உழைக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா அப்பா கோவம் நியாயமானது. எனக்கும் நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அப்பாவோட கோவம் அநியாயமா தான் தோணுச்சு. ஆனா நான் வேலைக்கு போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் வேலையில. ஏன்னா என்ன பண்ணாலும் என் பாஸுக்கு திருப்தி இல்லை, எவ்வளவு வேலை செஞ்சாலும் வந்துட்டு பத்தலன்றாங்க அப்படின்னு இருக்கும்போது, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா மேல எரிஞ்சு விடுவேன். எனக்கே ஃபீல் ஆகும், நான் ஏன் அம்மா மேல எரிஞ்சு விடுறேன், ஏன் நான் அதை எடுத்துட்டு வந்து இங்க காட்டுறேன்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். அப்ப அந்த மாதிரி இத்தனைக்கும் நான் என்னோட ஆஃபீஸ்ல இருக்க டென்ஷனை கொண்டு வந்து பசங்க மேல காட்டுறது இல்லை, பசங்க தான் டென்ஷன் படுத்துறாங்க. கிளாஸ்ல ஒழுங்கா கவனிக்காம, சின்ன டவுட், சின்ன கேள்வி கூட ஒழுங்கா பதில் சொல்லாம, எக்ஸாம் ஒழுங்கா எழுதாம, அப்போ நம்ம கொஞ்சம் அக்ரெசிவா இருக்க வேண்டி இருக்கு.
அப்போதான் அவன் வந்து அதை ஃபீல் பண்றான். இன்ஃபேக்ட் அது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திருக்குன்னே எனக்கு சொல்லுவேன். என் பசங்கலாம் சொல்லுவாங்க, சார் நீங்க அன்னைக்கு ஒழுங்கா எனக்கு கத்தலைன்னா நான் அதுக்கப்புறம் படிச்சிருக்க மாட்டேன் சார், அன்னைக்கு நீங்க கத்துனது தான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுலாம் சில பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதை நான் ஏத்திக்கல, அதாவது மண்டையில ஏத்திக்கல அதை வச்சுக்கிட்டு. பட் அது என்னையே அறியாம வருது. சரி, என் கிளாஸ்ல எவ்வளோ ஜாலியா இருக்கும் கிளாஸஸ்ன்றது பசங்களுக்கு தெரியும். என் ஃபுல் கிளாஸஸ் பார்க்கும்போது நிறைய நேரம் சிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய நேரம் நான் அவங்களை மோட்டிவேட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஒரு 75% ஆஃப் ஏகேஎஸ் இஸ் வெரி குட் ஏகேஎஸ், 25% ஆஃப் ஏகேஎஸ் இஸ் பேட் ஏகேஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க ஒரு மனுஷன் 100% ஸ்வீட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் அதுக்காகவே என்னோட அதர் ஃபேக்கல்டிஸ்லாம் ஸ்வீட் ஃபேக்கல்டிஸ் வச்சிருக்கேன். என்னோட மற்ற ஃபேக்கல்டிஸ்லாம் திட்டவே மாட்டாங்க, நான் மட்டும் தான் திட்டுவேன். மற்ற ஃபேக்கல்டிஸ்லாம் திட்டவே மாட்டாங்க, ரொம்ப 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 ரேர். ஓகே. ஸோ அப்போ அவ்வளோ ஸ்வீட்டான ஃபேக்கல்டிஸ். அதாவது நீங்க இந்த ஒரு ஒரு காம்பினேஷன் வரும்போது அது நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்று அக்ரெசிவ் இருந்ததுன்னா மற்றெல்லாம் ஸ்வீட்டா இருக்கும். இந்த அக்ரெஷன் இருந்தால் தான் அப்போ நல்லா இருக்கும். எல்லாமே ஸ்வீட்டா இருந்தால் அப்புறம் லெத்தார்ஜி வந்துடும். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எஸ், நான் குறைச்சிக்க ட்ரை பண்றேன். ஆப்வியஸ்லி நான் குறைச்சிக்க ட்ரை பண்றேன். இதுதான் என்னோட பதில். தேங்க்யூ ஸோ மச். பாய்.